அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்று திரு அவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கு பெருவிழாவை கொண்டாடுகின்றது. ஆண்டவர் இயேசுவும் திருமுழுக்கு ஞான ஸ்நானம் பெற்றார். ஜோர்தான் நதியிலே திருமுழுக்கு யோவான் மக்கள் தங்களுடைய மனமாற்றத்திற்கு அடையாளமாக திருமுழுக்கு பெற்றார்கள். திருமுழுக்கு அப்பொழுது கொடுக்கப்படுவதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அவர்கள் தங்களுடைய பழைய பாவ வாழ்க்கையை விட்டு புதியதொரு வாழ்க்கையை, அறநெறி வாழ்வை அவர்கள் அணைத்து கொள்ளுகின்றார்கள் என்பதனால் அதனுடைய அடையாளமாக அவர்கள் முழுக்காடுகின்றார்கள். இவ்வாறு தண்ணீரை பயன்படுத்துவது தூய்மைக்கு அடையாளமாக இருப்பதனால் அது ஒரு ஆன்மீக விடுதலையையும் ஆன்மீக புத்துணர்வையும் வெளிப்படுத்துகின்ற அடையாளமாக பயன்படுத்தப்பட்டது. இதை திருமுழுக்கு என்று சொல்லப்படுகின்றது. இந்து சமய சகோதரர்கள் கூட கங்கையில் அல்லது நீராடுகின்ற பொழுது அல்லது கோவிலுக்கு செல்வதற்கு முதல் அவர்கள் தங்களை ஸ்நானம் செய்கின்ற பொழுது அவர்களுடைய அந்த தூய்மைப்படுத்துகின்ற ஒரு சடங்கினுடைய ஒரு வெளி அடையாளமாக அது கருதப்படுகின்றது. அதனாலே திருமுழுக்கு யோவான் அவர் திருமுழுக்கு கொடுத்தார் என்றால் யாருக்கு? அவருடைய போதனையை கேட்டு அந்த போதனையின்படி தங்களுடைய வாழ்வை மாற்றிக்கொண்டு மனமாற்றத்தின் அடையாளமாக, பாவத்தில் இருந்து விடுதலை பெற்றார்கள் என்பதனுடைய அடையாளமாக அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கப்பட்டது. இயேசுவும் தானும் தன்னை பாவிகள் என்ற அந்த கூட்டத்தோடு இணைக்கின்றவராக, ஒத்துணர்வு கொள்ளுகின்றவராக, அவர் பாவம் செய்யாவிட்டாலும் பாவிகளோடு தன்னை ஒன்றாக இணைத்து அவர்களுடைய அந்த சமபந்தியிலே அமருகின்ற ஒரு மீட்பராக, விடுதலை வீரராக இங்கு செல்லுகின்றார். அப்பொழுது இயேசுவை திருமுழுக்கு ஆட்டுவதற்கு திருமுழுக்கு யோவான் தயங்குகின்றார். ஆனாலும் அவர் கட்டாயப்படுத்தியதினாலே இயேசுவுக்கு திருமுழுக்கு கொடுக்கின்றார். இந்த திருமுழுக்கு பற்றி பேசுகின்ற நற்செய்தியாளர்கள் மிகவும் தெளிவாக இயேசுவினுடைய திருமுழுக்கினுடைய அர்த்தம் என்ன, பொருள் என்ன என்று அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். தண்ணீரினாலே கொடுக்கப்படுகின்ற இந்த திருமுழுக்கை ஆவியினாலே கொடுக்கப்படுகின்ற தூய ஆவியானவர் இயேசு மீது இறங்கினார் என்று சொல்லுகின்றார்கள். இயேசு மீது தூய ஆவியானவர் இறங்குகின்றார். பழைய ஏற்பாட்டிலே அல்லது முதல் ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கின்றோம், இயேசு அதாவது கடவுள் தெரிவு செய்கின்ற அரசர்கள், இறைவாக்கினர்கள் மீது கரங்களை வைத்து அல்லது எண்ணெயை வார்த்து அவர்களை அபிஷேகம் செய்தார்கள் என்று. இந்த அபிஷேகம் செய்யப்படுவது தூய ஆவியானவர், அதாவது கடவுளுடைய வல்லமை அவர்கள் மீது இறங்குகின்றது, கொடுக்கப்படுகின்றது, அருளாக கொடுக்கப்படுகின்றது. எதற்காக என்றால் அவர்கள் பணி செய்ய வேண்டும். அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கடமையை அவர்கள் முழு ஆற்றலோடும் செய்வதற்கான தகமை, உரிமை வழங்கப்படுகின்றது. பொறுப்பேற்கின்றார்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய திருமுழுக்கின் பொழுது அவர் பொறுப்பேற்கின்றார். லூக்கா நற்செய்தியாளர் கூறுகின்றார், தூய ஆவியால் நிரப்பப்பட்டவராக நாசரேத்திற்கு வந்து தொழுகை கூடத்திலே அவர் கொடுக்கப்பட்ட வாசகத்தை அவர் வாசித்து அதற்கு விளக்கம் கொடுக்கின்ற பொழுது கடவுள் என்னை அனுப்பினார் என்று சொல்கின்றார். திருமுழுக்கு பெறுகின்றவர்கள் எல்லோரும் அனுப்பப்படுகின்றார்கள். ஒருவரை மற்றவர் அனுப்புகின்றார் என்றால் அவருக்கான ஆற்றல்கள், திறமைகளை கொடுத்து அவரை அனுப்பி வைக்கின்றார். எதற்காக என்றால் அவர் ஒரு குறிப்பிட்ட வேலையை, பணியை செய்ய வேண்டும் என்பதற்காக. இயேசுவும் அதே பாணியிலே இறைவாக்கினர் எசையா கூறிய வார்த்தையை தன்மீது சுமந்து எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்க
விடுதலை வீரராக தன்னை அவர் புறப்பட்டு செல்வதற்கு, அருள் வழங்குகின்ற ஆண்டினை அறிவிப்பதற்கு என்று சொல்லி தன்னை ஒரு விடுதலை வீரராக, பணியாளராக கடவுள், தந்தையாகிய கடவுள் தன்னை அனுப்பியிருக்கின்றார் என்று கூறுகின்றார். இந்த அனுப்பப்படுதல் என்பது ஒரு பணியை சுமந்து செல்லுதல். இங்கு இயேசுவை அனுப்புகின்ற பொழுது இயேசுவுக்கு ஆற்றல்களை வழங்கி அனுப்புகின்றார். அங்கு இயேசுவுடைய திருமுழுக்கிலே பயன்படுத்தப்படுகின்ற 2 வாக்கியங்கள், ஒன்று எசையா துன்புறுகின்ற ஊழியர் ஆக சொல்லப்படுகின்ற வார்த்தையும், மற்றையது சங்கீதத்திலே ஒரு அரசரை ஏற்படுத்துகின்ற பொழுது இவர் எனக்கு பிரியமானவர், விருப்பமானவர், இவர் மீது நாங்கள் அன்பு கொண்டுள்ளோம், மகிழ்ச்சி கொண்டுள்ளோம் என்று சொல்லுகின்ற வாக்கியமும், இவர் தூய ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்டவராக, இவருடைய இந்த அழைக்கப்பட்ட அல்லது அனுப்பப்படுகின்ற இந்த பணியை இறைமகன், அரசர், ஆண்டவருக்கு பிரியமானவராக இருப்பதற்கு அவர் சிலுவையிலே தான் அந்த பணியை நிறைவேற்றுகின்றார். திருமுழுக்கிலிருந்து கல்வாரி குன்று வரை அவர் சென்ற இடங்களெல்லாம் இந்த இறையாட்சியை போதிப்பதும், இந்த இறையாட்சியினுடைய விழுமியங்களை மக்கள் மனதிலே அவர் பதிப்பதும், இந்த இறையாட்சியினுடைய செயல்களிலே ஈடுபடுவதும், மக்கள் எல்லோரும் விடுதலை பெறுகின்றார்கள், மகிழ்வு கொள்கின்றார்கள், பாவங்களிலே இருந்து அவர்கள் மனமாற்றம் பெறுகின்றார்கள், அவர்களுடைய தாழ் நிலையிலே இருந்து அவர்கள் தூக்கிவிடப்படுகின்றார்கள், அவர்கள் எல்லோரும் விடுதலையின் மக்களாக வாழ்வதற்கு அவர் தம்மை முழுமையாக அர்ப்பணிக்கின்றார். ஏனென்றால் இந்த விடுதலை பயணம் என்பது ஒரு அன்பினால் உந்தப்பட்ட ஒரு செயலாகும். இந்த விடுதலை அளிப்பதும், விடுதலை வாழ்வை சுட்டி காட்டுவதும், அவர்களை வழிநடத்துவதும் என்பது இயேசு மக்கள் மீது கொண்ட அன்பின் நிமித்தம் அதை செய்தார். அதனால் சிலுவையிலே தன்னை அர்ப்பணிக்கின்ற பொழுது அவருடைய திருமுழுக்கு அழைப்பு அங்கு நிறைவேறுகின்றது. அனைத்தும் நிறைவேறிற்று என்று தம்முடைய ஆவியை கையளிக்கின்றார். ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தூய ஆவியானவருடைய வரங்கள் திரு அவையிலே இணைகின்ற, திருமுழுக்கு பெறுகின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் கொடுக்கப்படுகின்றது. அதனால் இந்த திருமுழுக்கில் தண்ணீரை அவருடைய தலையிலே ஊற்றுகின்ற பொழுதோ அல்லது அவருடைய நெற்றியிலே தைலம் பூசி, கிறிஸ்மா தைலம் பூசி, நீர் கிறிஸ்துவை போன்று அல்லது அவருடைய குருத்துவத்திலே, அவருடைய இறைவாக்குரைக்கின்ற பணியிலே, அவருடைய அரச பணியிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஈடுபட வேண்டும் என்று அழைக்கப்படுகின்றோம், அனுப்பி வைக்கப்படுகின்றோம். நாங்கள் ஒவ்வொருவரும் குழந்தைகளாக இருந்தால் என்ன, அல்லது வளர்ந்தோர்களாக இந்த திருமுழுக்கை பெற்றால் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த திருமுழுக்கின் வழியாக நாங்கள் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகளாக்கப்படுகின்றோம், தூய ஆவியானவருடைய ஆலயங்களாக விளங்குகின்றோம், எங்களுடைய பாவங்களிலே இருந்து கழுவப்படுகின்றோம், நாங்கள் அருள் வாழ்வில் நிலைத்து நின்று வாழ்வதற்கு இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இப்படியெல்லாம் நாங்கள் இந்த அடிப்படை அருட்சாதனத்தை பெறுகின்றதுனாலே ஏனைய அருட்சாதனங்களினாலும் அவற்றையும் நாங்கள் பெறுவதற்கு படிப்படியாக நாங்கள் வழிநடத்தப்படுகின்றோம். அதனால் நாங்கள் நற்கருணை பந்தியிலே அமர்வதற்கு, பின்பு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தெரிவு செய்கின்ற குருத்துவ வாழ்வு அல்லது துறவற வாழ்வு அல்லது திருமண வாழ்வு, இவற்றிலே இணைகின்ற இப்படிப்பட்ட பல அருட்சாதனங்களை பெறுவதனுடைய அடிப்படையாக இந்த திருமுழுக்கு எங்களுக்கு அமைகின்றது. திருமுழுக்கை ஒரு சடங்காக அல்லது ஒரு வெறுமனே ஒரு வெளி ஆடம்பரமாக நாங்கள் கொண்டாடுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்று கருதுவது மட்டுமல்ல, அந்த திருமுழுக்கை ஒரு குழந்தை அல்லது வளர்ந்தவர் பெறுகின்ற பொழுது சமூகமாக ஒன்று கூடி கொண்டாடுவதிலே எந்த விதமான தவறும் இல்லை. இந்த திருமுழுக்கை அவர்கள் வாழ்கின்ற பொழுதுதான் அந்த திருமுழுக்கினால் எங்களுக்கு கடவுள் கொடையாக கொடுக்கின்ற அவருடைய அருள் வளங்கள் எங்களுக்கு கிடைக்கின்றன. அதனால் இயேசு தன்னுடைய தாம் பெற்ற இந்த திருமுழுக்கை தன்னுடைய வாழ்க்கையினாலே அதை நிறைவேற்றி அதை எண்பித்து அவர் பலருடைய மீட்புக்கு தன்னை விலையாக கொடுத்தது போல
இந்த திருமுழுக்கின் வழியாக அழைக்கப்பட்டிருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுவினுடைய அடிச்சுவடுகளிலே நடந்து அவருடைய பலியிலே நாங்கள் இணைந்து நானும் பலரும் மீட்பு பெறுவதற்கு எங்களுடைய இந்த உரிமைகளையும் அருள் வளங்களையும் பயன்படுத்துவோமாக. நன்றி. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.